ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் இப்போ வரைக்கும் நம்ம 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். முதல்ல மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம கோலை கிளியராக டிஃபைனாக எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம். இந்த ஸ்டெப் தான் எல்லாத்தையும், அதாவது ரியலாக இருக்க எல்லாத்தையும் ரியலாக மாற்றுற முக்கியமான ஸ்டெப். அந்த ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன் அண்ட் ஃபீலிங். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நம்ம பிரெயினுக்கு ரியாலிட்டி என்ன, இமேஜினேஷன் என்ன அப்படின்னு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. அதனால தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக இமேஜின் பண்ணி அதோட இமோஷன்ஸை உணரும் போது உங்கள் பிரெயின் அதை ஆல்ரெடி நடந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் நான் விஷுவலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் நடக்கணும்னு நினைக்கிறத இப்போவே நடந்துட்ட மாதிரி மனசில் க்ரியேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரீம் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஜாப் வேணும்னு நினைக்காதீங்க. அது ஆல்ரெடி கிடச்சிருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும்? ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? உங்கள் கொலீக்ஸ் எப்படி இருப்பாங்க? கொலீக்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? உங்களை பற்றி நீங்கள் என்ன ஷேர் பண்ணுவீங்க? இப்போ உங்களுடைய சேல்ரி கிரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அந்த சேல்ரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் ட்ரீட் கொடுப்பீங்க? இந்த சேல்ரி வந்த விஷயத்தை யார்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதை ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணால் போதாது, அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த ஹாப்பினஸ், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ், இதுதான் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு ரியல் பவரை கொடுக்கும். நீங்கள் டவுட்டோடு இமேஜின் பண்ணிங்கன்னா, இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வீக் சிக்னலாக மாறிடும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணி அது கூடவே நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா அது பவர்ஃபுல் சிக்னலாக மாறிடும். யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் வேர்ட்ஸில் சொல்ல மாட்டீங்க, எந்த ஒரு லாங்குவேஜஸ்லேயும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் அனுப்புகிற ஃபீலிங், அதுதான் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய தேவைகளை சொல்லும். அதனால தான் நீங்கள் எந்த ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் லைஃப்பில் அட்ராக்டும் ஆகும். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? டெய்லி ஒரு 2 to 5 minutes எடுத்துக்கோங்க. சைலண்ட்டாக ஒரு இடத்துல போய் உட்காருங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சின்ன படம் மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த சீனில் நீங்கள் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அவுட் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி இல்லை, இன்சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் சீக்ரெட். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம படம் பார்க்குறோன்னா எப்படி, இப்போ இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப மொபைலில் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வெளியே இருந்து பார்ப்பீங்க இல்லையா? பட் அப்படி கிடையாது. அந்த படத்தில் நீங்கள் நடிக்கும்போது என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூவியில், உங்களுடைய மூவியில் நீங்களே நடிக்கணும். அதுதான் இன்சைட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. நீங்கள் இதை டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும், உங்கள் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதோட ரிசல்ட் கூட சேஞ்ச் ஆகும். ஸோ இனிமேல் ஜஸ்ட் விஷ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பர்சனாகவே நீங்கள் மாற முடியும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிடும். விஷுவலைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷுவலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக விஷுவலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.